சூர்யா சுப்பிரமணியம் அவர் இது ஒரு பாதிப்பு அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும். எங்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாத டைட்டில் வச்சா கூட அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் இந்த படத்துல ஒரு நியாயமான கருத்தை எங்களுக்கு நியாயம் தெரியாது அப்படி போகக்கூடாது. தெரியும் உங்களுக்கு, ஆனால் படத்துல அவங்க கருத்துல ஒரு நியாயம் இருக்கணும். அந்த நியாயம் கண்டிப்பா ஜெயிக்கணும். நீங்க புது புது ஒரு சமூகத்துக்கான விஷயங்களை நீங்க சொல்லணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஒரு வெற்றி மூலமா ஒரு புது இயக்குனர், புது மியூசிக் டைரக்டர், கேமராமேன், நிறைய டெக்னீஷியன்கள் ஒரு கூட வெற்றி அடைந்தாலே நிறைய டெக்னீஷியனுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும், ஒரு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பாண்டிச்சேரியில் 9 வயசு சிறுமி. நம்ம என்ன இது மனசுல மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும், பெரிய காயமா இருக்கும். இதுல அந்த செய்தியை கேட்டோம்னா மனசு உறைஞ்சு போகுது. என்ன இருக்கணும், இது கடந்து போகும்போது அடுத்து இன்னும் நிகழும். அதை நினைச்சிருப்பாங்க இப்படி பண்றாங்கன்ட்டு. சட்டம் சரியாக இருக்குங்க. நீங்க மற்ற கொள்ளை அடிக்கிறான், அதை அடிக்கிறான், போதை பொருள் வைக்கிறான், இது அடுத்து இதுக்கு என்ன தண்டனை வேணுங்க அடுத்த விஷயம். ஆனா பலாத்காரம், ஒரு பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம்னா அவனுக்கு சிறை தண்டனை கூடாதுங்க, மரண தண்டனை இருக்கணும். நீங்க உடனே எனக்கு அந்த நேரத்தில் மரண தண்டனை கொடுத்து அது எல்லா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாதான் இந்த மாதிரி என்ன உள்ளவங்களுக்கு அது அழியும். நான் சொல்லிட்டே இருக்கோம். நான் சொல்றது பிட்பாட் கேஸா, அது கடவுள் திரும்ப கேஸா? தண்டனை கொடுக்குறது எவ்வளோ திரும்பினான்? வருஷம் எத்தனை அனுபவம் தான் இருக்கு. அது காரணம் நான் சொன்னேன், அதுக்கு காரணம் நம்ம சட்டத்தில் அதுக்கு சரியான தண்டனை இல்லைங்கிறதா தொடர்ந்து இந்த பலாத்காரம். 9 வயசு சிறுமி ஒருத்தன் கற்பழிச்சு கட்டி கொண்டு வேணா ஏன் சொல்றான்? இப்போ சொல்றேன், அவனை பிடிப்பாங்க, விசாரிப்பாங்க. இவனுக்கு 6 மாசம் 1 வருஷம் சிறை தண்டிருப்பாங்க. அவன் உள்ள போவான், அதோட நம்ம மறந்துடுவான். 1 வருஷம் உள்ள போவான், எத்தனை வெளியே வராங்க தெரியாது. அவன் வெளியூர் திருமணத்துக்கு அவன் உள்ள எப்படி இருக்காங்க தெரியும் அவனுக்கு. இதை விட வருஷம் உள்ள இருப்பான். சார் வெளியூரத்தை விட இந்த தப்புக்கு உள்ள வராங்க வருஷம் இல்லை. அப்புறம் திருப்பி வருவான், சின்ன தப்பிப்போம், உள்ள ஜாலியாக போவான். என்ன பண்ற? இதுக்கு மட்டும் இந்த சிறை தண்டனை அதெல்லாம் இருக்கக்கூடாது. மரண தண்டனை வெட்டுங்க, வெட்டி சுட்டு கொள்ளுங்க நடுவில் வச்சு. அப்ப ஒரு எல்லா மீடியா அவனை ஒரு சுட்டு கொடுங்க சார், 2 பேருக்கு தண்டனை கொடுங்க. ஒரு பையனுக்கு இந்த மாதிரி வெள்ளம் வராது. ஒரு பொண்ணை பார்த்து கை வைக்கும்போது அந்த வீடு ஞாபகத்துக்கு வரும், நடுவில் சுட்டு கொண்டாங்கன்ட்டு. தயவு செய்து மற்ற எல்லா இது கூட இங்க 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரத்தி என்ன கொடுத்துங்க. இந்த 9 வயசு சிறுமி கொண்டுருக்கானா மனுஷன் இல்லை. சிறைங்கிறது ஒரு குற்றம் மனுஷனுக்கு தான், மிருகத்துக்கு இல்லை. மிருகத்தை அதுக்கு மிருக கொள்ள. நன்றி, வணக்கம்.